Hello students, welcome to Crack Neat Biology. இந்த வீடியோல கிளாஸ் 11 சாப்டர் 4 அனிமல் கிங்டம்ல இருந்து ஃபைலம் ஆர்த்ரோபோடா அண்ட் ஃபைலம் மொலஸ்கா பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபைலம் ஆர்த்ரோபோடா எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் வந்து லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆஃப் தி அனிமல் கிங்டம். ஒய்? பிகாஸ் ஓவர் 2/3 ஆஃப் ஆல் நேம்டு ஸ்பீஷிஸ் ஆன் எர்த், எர்த்ல இருக்க எல்லா நேம்டு ஸ்பீஷிஸும் எடுத்துக்கிட்டோம்னா ஓவர் 2/3 வந்து ஆர்த்ரோபோட்ஸா தான் இருக்கும். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் தி லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆஃப் தி அனிமல் கிங்டம் which includes insects. எல்லா இன்செக்ட்ஸுமே வந்து it will come under phylum Arthropoda. Then இதோட பாடி ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா இட் எக்ஸிபிட்ஸ் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், விச் மீன்ஸ் இதுல டைஜஸ்டிவ், ரெஸ்பிரேட்டரி, ரீப்ரொடக்டிவ், எக்ஸ்கிரீட்டரி, சர்க்குலேட்டரி எல்லா சிஸ்டமே பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் இது பைலேட்டரலி சிமெட்ரிக்கலா இருக்கும், விச் மீன்ஸ் ஒரே ஒரு பிளேன்ல தான் ஈக்குவல் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹாஃப்ஸா டிவைட் ஆகும். தென் ட்ரிப்ளோபிளாஸ்டிக்கா இருக்கும், விச் மீன்ஸ் எக்ஸ்டர்னல் எக்டோடம் அண்ட் இன்டர்னல் எண்டோடம்க்கு நடுவுல தேர்ட் ஜெர்மினல் லேயர் மீசோடம் பிரசன்ட் ஆயிருக்கும். Then coelomate animals இருக்கும், which means the body cavity is lined by mesoderm. Okay. Then இதோட பாடி பாத்தீங்கன்னா it is covered by chitinous exoskeleton. இது வந்து நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் இம்பார்ட்டன்ட். The exoskeleton of arthropods is made up of chitin கேட்டிருக்காங்க. ஓகே, நீட் 2022ல. ஸோ chitin அப்படின்றது இட்ஸ் தி காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட். ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்டர்னல் ஸ்கெலிட்டன் தான் எக்ஸோஸ்கெலிட்டன். ஸோ இதுதான் எக்ஸோஸ்கெலிட்டன் which is made up of chitin. தென் அதோட பாடி வந்து இட் இஸ் டிவைடட் இன்டு ஹெட், தோரக்ஸ் அண்ட் அப்டாமன். தென் ஆர்த்ரோபோட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ் இருக்கும். ஸோ ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ் மீன்ஸ் இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் பாடியில இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் அட்டாச் ஆயிருக்கு இல்லையா, இதுதான் வந்து இட்ஸ் அப்பெண்டேஜஸ். ஓகே. ஸோ 3 பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ் அண்ட் தேர் ரிலேட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ் பிரசன்ட் ஆயிருக்கும், செக்மெண்டட் பாடி இருக்கும் அண்ட் எக்ஸோஸ்கெலிட்டன், தட் இஸ் எக்ஸ்டர்னல் ஸ்கெலிட்டன் இருக்கும். இது வந்து 3 பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ். ஓகே. ஸோ ஆர்த்ரோஸ்னாலே பாத்தீங்கன்னா ஜாயிண்ட், போடா மீன்ஸ் அப்பெண்டேஜஸ். ஸோ தட்ஸ் வை இட் காட் தி நேம் ஃபைலம் ஆர்த்ரோபோடா. தென் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஆஃப் ஆர்த்ரோபோட்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்த்ரோபோட்ஸ் யூசஸ் வெரைட்டி ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ். ஒரு அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ்ல பாத்தீங்கன்னா லைக் கிராப்ஸ், லாப்ஸ்டர்ஸ், அதுல எல்லாம் வந்து கில்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் ரெஸ்பிரேட்டரி ஆர்கனா. ஸோ இந்த கில்ஸ் தான் வந்து இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெஸ்பிரேஷன் இன் கிராப்ஸ் அண்ட் லாப்ஸ்டர்ஸ். வேரஸ் புக் கில்ஸ்ன்றது மெரைன் ஆர்த்ரோபோட்ஸ் லைக் கிங் கிராப்ல எல்லாம் வந்து புக் கில்ஸ் ரெஸ்பிரேட்டரி ஆர்கனா இருக்கும். வேரஸ் புக் லங்ஸ் வந்து டெரஸ்ட்ரியல் ஆர்த்ரோபோட்ஸ் லைக் ஸ்பைடர், ஸ்கார்பியன் இதெல்லாம் வந்து புக் லங்ஸ் தான் வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கனா இருக்கும். ஓகே, நீட் 2020ல மேட்ச்ல கேட்டிருக்காங்க ஸ்கார்பியன், புக் லங்ஸ். ஓகே. தென் ட்ரெக்கியல் சிஸ்டம், மோஸ்ட் ஆஃப் தி டெரஸ்ட்ரியல் இன்செக்ட்ஸ்ல வந்து ட்ரெக்கியல் சிஸ்டம் தான் ரெஸ்பிரேட்டரி ஆர்கனா இருக்கும். ஸோ ட்ரெக்கியல் சிஸ்டம்ன்றது இட்ஸ் தி இன்டர்னல் ஏர் ஃபில்டு நெட்வொர்க் ஆஃப் டியூப்ஸ். ஓகே. ஸோ விச் டெலிவர்ஸ் ஆக்சிஜன் டைரக்ட்லி டு தி செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ். ஸோ எப்படின்னா இந்த எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த ஸ்பிராக்கல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்டர்னல் ஓப்பனிங்ஸ், ஸோ இது மூலியமா தான் ஏர் வந்து என்டர் ஆகும், எக்ஸிட் ஆகும். ஓகே. ஸோ ட்ரெக்கியல் சிஸ்டம் தான் மோஸ்ட் ஆஃப் தி டெரஸ்ட்ரியல், அதாவது லேண்ட்ல இருக்க இன்செக்ட்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். தென் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஓப்பன் டைப் சர்க்குலேட்டரி சிஸ்டம், which means the blood will be pumped out of the heart and cells and tissues will be directly bathed in it. So blood vessels, arteries அந்த மாதிரி இதுல இருக்காது. ஸோ ஓப்பனிங்ஸ், ஸோ இந்த மாதிரி அந்த ஆஸ்டியான்ற ஹார்ட்ல இருக்க ஓப்பனிங் மூலமா the cells and tissues will be directly bathed in the blood pumped by the heart. ஓகே. தென் சென்சரி ஆர்கன்ஸ் பாத்தீங்கன்னா ஆண்டனா பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ ஆர்த்ரோபோட்ஸ்ல தான் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா திஸ் இஸ் தி ஆண்டனா, இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா. ஸோ திஸ் இஸ் தி ஆண்டனா பிரசன்ட் ஆயிருக்கும் சென்சரி ஆர்கனா. தென் ஐஸ் பாத்தீங்கன்னா சிம்பிளாவும் இருக்கும், காம்பவுண்டாவும் இருக்கும். சில ஆர்த்ரோபோட்ஸ்ல சிம்பிள் ஐஸ் பிரசன்ட் ஆயிருக்கும், விச் மீன்ஸ் சிங்கிள் லென்ஸ் இருக்கும், சிங்கிள் இமேஜா தெரியும். வேற காம்பவுண்ட் ஐஸ்ன்றது நிறைய இண்டிவிஜுவல் யூனிட்ஸ்ல லென்ஸ் தனித்தனியா இருக்கும். ஸோ இமேஜ் வந்து மொசைக் இமேஜா தெரியும். ஓகே. தென் ஸ்டாட்டோசிஸ்ட் வந்து அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ் லைக் லாப்ஸ்டர்ஸ், ப்ரான்ஸ், கிராப்ஸ் இதுல எல்லாம் வந்து இந்த பேலன்ஸ் சென்சிங் ஆர்கன் ஸ்டாட்டோசிஸ்ட் பிரசன்ட் ஆயிருக்கும். Then excretion takes place through this Malpighian
tubules. ஓகே, சோ இது மூலியமா தான் எக்ஸ்கிரீஷன் நடக்கும் இன்செக்ட்ஸ்ல. இதுவும் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, மால்பேஜியன் டிபியூல்ஸ் கொடுத்து ஆர்த்ரோபோட்ஸ்ல ஏதாவது ஒரு அனிமலோட நேம் கொடுத்து உங்களுக்கு மேட்ச்ல கேட்பாங்க. தென் ரீப்ரொடக்ஷன், இது வந்து பாத்தீங்கன்னா இன்செக்ட்ஸ் மோஸ்ட்லி டயோஷியஸா இருக்கும். ஆர்த்ரோபோட்ஸ் டயோஷியஸ்னா என்ன, மேல் அண்ட் ஃபீமேல் டிஸ்டிங்டா இருக்கும். அண்ட் ஃபர்டிலைசேஷன் இஸ் யூஸ்வலி இன்டர்னல், உள்ளதான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். அண்ட் மோஸ்ட்லி ஓவிபெரஸா இருக்கும், விச் மீன்ஸ் எக் லேயிங்கா இருக்கும், முட்டை போடுறதா இருக்கும். ஓகே, தென் டெவலப்மெண்ட் மேபி டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். ஸோ டைரக்ட் டெவலப்மெண்ட்னா யங் ஒன்ஸ் வந்து அடல்ட்ட ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கிறது தான் டைரக்ட் டெவலப்மெண்ட். வேறஸ் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்னா யங் ஒன்ஸ் வில் பி மார்பாலஜிக்கலி டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் தி அடல்ட். ஓகே, then examples of arthropods, இதுல வந்து எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்செக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஏபிஸ், ஹனி பீ நமக்கு தெரியும். தென் பாம்பிக்ஸ் அப்படின்றது சில்க் வார்ம், ஸோ சில்க் மேக் பண்றதுக்குலாம் அது ரொம்ப எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட். தென் லாசிஃபர், லாக் இன்செக்ட்ன்றது இந்த ரெசின் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ரெசின் தான் இந்த ஷெல்லாக் சொல்லுவாங்க இல்லையா, இந்த வுட் பாலிஷிங்க்கு, காஸ்மெட்டிக்ஸ்க்கு, ஸோ அந்த மாதிரிலாம் அது எக்கனாமிக்கலி இட்ஸ் இம்பார்ட்டன்ட் லாசிஃபர். தென் வெக்டார் இன்செக்ட்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து இன்ஃபெக்ஷியஸ் பேத்தோஜென்ஸ ஒரு ஹோஸ்ட்ல இருந்து இன்னொரு ஹோஸ்டுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். லைக் ஹோஸ்ட்ன்றது அனிமல்ஸாவும் இருக்கலாம், ஹியூமன்ஸாவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இன்ஃபெக்ஷியஸ் பேத்தோஜென்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ அனோஃபிலஸ் பாத்தீங்கன்னா மலேரியா, ஹியூமன்ஸ்ல மலேரியா காஸ் பண்றது இந்த அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ தான். கியூலெக்ஸ், ஏடிஸ் இதெல்லாம் வந்து வெக்டார் இன்செக்ட்ஸ். தென் கிரிகேரியஸ் பெஸ்ட், இதுக்கு வந்து லோக்கஸ்டா. ஸோ கிரிகேரியஸ் பெஸ்ட்னா இது வந்து ஒரு லார்ஜ் குரூப்பா மூவ் ஆகி அஃபெக்ட் பண்ணும் கிராப்ஸ் எல்லாம். ஸோ எக்ஸ்டென்சிவ் டேமேஜ் காஸ் பண்ணும். ஓகே, ஸோ கிரெகேரியஸ் பெஸ்ட் அதாவது நிறைய எக்கனாமிக்கலி நிறைய டேமேஜ் காஸ் பண்ணும். தென் இதுக்கு வந்து லோகோஸ்டா, கிரெகேரியஸ் பெஸ்ட் லோகோஸ்டா, திஸ் இஸ் லோகோஸ்டா. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீட்ல வந்து ரெப்படேட்டிவா இதை மேட்ச்ல கேட்டிருக்காங்க. அண்ட் லிவிங் ஃபாசில் வந்து லிமியூலஸ், ஸ்கின் கிராப். ஓகே, ஸோ திஸ் இஸ் லோகோஸ்டா. So this is locusta, this is butterfly, scorpion and prawn. So these are the examples of phylum Arthropoda. So இது எல்லாமே இந்த gregarious pest, living fossil, vectors and the laxifer, lac insect இது எல்லாமே மேட்ச்ல கேட்பாங்க. ஓகே, so this is about phylum Arthropoda. Then phylum Mollusca பார்த்தோம்னா இதுதான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் அனிமல். ஓகே, அனிமல் phylum. ஸோ இருக்கிறதே லார்ஜஸ்ட் ஆர்த்ரோபோடா, தென் மொலஸ்கா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட். அண்ட் இது டெரஸ்ட்ரியலாவும், அதாவது லேண்ட்லயும் இருக்கும், அக்வாட்டிக் ஃப்ரெஷ் வாட்டர் மெரைன்லயும் இருக்கும். அண்ட் இதோட பாடி ஆர்கனைசேஷன் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், இதுலயும் டைஜஸ்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் எல்லாமே வந்து, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எல்லாமே இருக்கும். அண்ட் கீ கேரக்டரிஸ்டிக்ஸ், ஹையர் அனிமல்ஸ் போக 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 உங்களுக்கு எல்லாமே பைலேட்ரலி சிமெட்ரிக்கலா தான் இருக்கும், ட்ரிப்ளோபிளாஸ்டிக்கா தான் இருக்கும், அண்ட் சீலோமேட் அனிமல்ஸா தான் இருக்கும். தட் இஸ் பாடி கேவிட்டி பிரசன்ட் ஆகியிருக்கும். தென் இதோட பாடி பாத்தீங்கன்னா இட் இஸ் கவர்டு பை கால்கேரியஸ் ஷெல். ஸோ கால்கேரியஸ் ஷெல்ன்றது இட்ஸ் தி ஹார்ட் ஷெல் விச் இஸ் மேட் அப் ஆஃப் கால்சியம் கார்பனேட், அதனால தான் கால்கேரியஸ் ஷெல்ன்றோம். ஸோ ஏன் இது இந்த மாதிரி ஹார்ட் இதா இருக்குன்னா, அந்த மொலஸ்கோட பாடி பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த கால்கேரியஸ் ஷெல் பிரசன்ட் ஆகும். ஸோ இந்த சீஸ் ஷெல்ஸ் எல்லாமே இந்த மொலஸ்கோட பாடியில இருந்து அந்த ஷெல்ஸ் தான். தென் அன்செக்மெண்டடா இருக்கும், இதோட பாடி அன்செக்மெண்டடா இருக்கும். அண்ட் டிஸ்டிங்க்ட் ஹெட், ஸோ டிஸ்டிங்க்ட் ஹெட் பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் மஸ்குலார் ஃபுட் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, தென் விசரல் ஹம்ப் இருக்கும். விசரல் ஹம்ப்ன்றது என்னன்னா இட்ஸ் தி சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தி மொலஸ்க்ஸ் பாடி. மொலஸ்கோட பாடியில அந்த சென்ட்ரல் பார்ட்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே இந்த விசரல் ஹம்ப்ல தான் வரும். லைக் டைஜஸ்டிவ், ரெஸ்பிரேட்டரி, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் எல்லாமே வந்து இட் வில் கமண்டா விசரல் ஹம்புக்குள்ள தான் வரும். சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தி மொலஸ்க் பாடி தான் விசரல் ஹம்ப். ஓகே, விச் இஸ் பிரசன்ட் இன்சைட் த ஷெல். ஷெல்லுக்குள்ள இருக்கிற இந்த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தி மொலஸ்க் பாடி தான் விசரல் ஹம்ப். அது விசரல் மாஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, then mantle and mantle cavity. mantle-ன்றது என்னன்னா இட்ஸ் a soft and spongy layer of skin. So இந்த மாதிரி இருக்கு பாருங்க, இதுதான் வந்து mantle which covers the visceral hump. visceral hump வந்து கவர் பண்ணி இந்த mantle இருக்கும். ஸோ இந்த mantle-க்கும் visceral hump-க்கும் இருக்கிற அந்த ஸ்பேஸ் தான் வந்து mantle cavity. ஸோ இந்த mantle cavity-ல feather like gills present ஆயிருக்கும். ஸோ இந்த feather like gills, okay, which helps in
ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன். ஓகே, இந்த கில்ஸ் தான் வந்து ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் சென்சரி அண்ட் ஃபீடிங் ஸ்ட்ரக்சர்ஸ் பாத்தீங்கன்னா அதோட ஆன்டீரியர் ஹெட் ரீஜியன்ல டென்டக்கிள்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். So these are the tentacles in the eye stalks, in the olfactory stalks. So this is upper tentacle, this is lower tentacle. So in the tentacles தான் வந்து sensory organs act ஆகும். Sensory tentacles. Then இதோட மவுத்ல வந்து file like rasping organ for feeding இருக்கும். அதான் radula. Okay. So this is the radula, file like rasping organ. So அது சாப்பிடுறதுக்கு அந்த raspingனா என்னன்னா கரடு முரடான இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இட் ஹெல்ப்ஸ் ஃபார் ஃபீடிங், அதோட ஃபீடிங்க்கு ஹெல்ப் பண்ணும். ரேடுலா இதுவும் இம்பார்ட்டன்ட். ரேடுலா கொடுத்து உங்களுக்கு எனி ஸ்பீஷிஸ் ஆஃப் மொலஸ்கா கொடுத்து மேட்ச்ல கேட்பாங்க. Then reproduction. Reproduction usually dioecious இருக்கும், which means male and female distinct இருக்கும், oviparous egg laying இருக்கும், with indirect development. Young ones வந்து adult resemble பண்ண மாதிரி இருக்காது, morphologically distinct இருக்கும். Then examples பைலா, apple snail. So இந்த பைலா கொடுத்து உங்களுக்கு ரேடுலா கொடுத்து மேட்ச்ல நீட் 2020ல கேட்டிருந்தாங்க. தென் பிங்டாடான்றது pearl oyster. So பிங்டாடா pearl oyster இதுவும் மேட்ச்ல கேட்பாங்க. செப்பியா கட்டில் ஃபிஷ், லாலிகோ ஸ்குவிட், ஆக்டோபஸ் டெவில் ஃபிஷ், அப்ளிசியா சீஹேர், டென்டாலியம் டஸ்க் ஷெல், தென் சேட்டோபியூரா கைட்டன். ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு மேட்ச்ல கேட்பாங்க. ஸோ ஆப்பிள் ஸ்னெயில் அண்ட் ஆக்டோபஸோட பிக்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க புக்ல. ஓகே, ஸோ ரேடுலா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் இதுல வந்து இந்த மால்பிஜியன் டியூபியூல் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன். எக்ஸ்கிரீஷன் takes place through Malpighian tubules in the phylum Arthropoda. Important. So students, this is about the Arthropoda and Mollusca. Next video la Echinodermata, Hemichordata பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா kindly subscribe my channel and இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you.